ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயந்தான். பூஜை சாமான்களை எப்படி ஈஸியாக பளபளப்பாக நம்ம தேய்க்கிறது அப்படிங்கிறத பற்றி தான். இதுக்கு ரொம்ப டைம் எடுத்து செய்ய வேண்டியதில்லை, அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டியதில்லை. இங்கே நான் காமிச்சிருக்கிற இந்த பூஜை சாமான்கள் எவ்வளோ ஈஸியாக வெள்ளை வெளியேர்னு நல்லா பளிச்சுன்னு ஆகுதுங்கிறத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு காப்பர் ஜக்கு, இந்த ஒரு பித்தளை தட்டு வச்சுருக்கேன். இது லெமன் சால்ட்டு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இதில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நார்மலாக நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற கல்லுப்பு, அதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து எனி டிஷ்வாஷ் லிக்விடு, இது ஒரு ஸ்பூன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப டைல்யூட் பண்ணிடக்கூடாது, அரையிலேருந்து 3/4 டம்ளர் அளவுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பாருங்கள், இந்த பித்தளை தட்டு கருப்பாக இருக்கிறதெல்லாம் மறைஞ்சி நல்லா பளபளப்பாகுது. இப்போ இந்த ஜக்கில் இந்த தண்ணி ஃபுல்லாக படுற மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி காமிக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக இது பளிச்சுன்னு ஆகுதுங்கிறத பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே இது எவ்வளோ பளிச்சுன்னு ஆகுது பாருங்கள். இந்த கைப்பிடி இருக்கிற இடத்துல மட்டும் அந்த தண்ணி படமாட்டேங்குது, அதனால் அது நான் லேசாக அதை தெளித்து தேய்ச்சி விடுறேன். இப்போ பாருங்கள், எல்லா இடமும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த கருப்பெல்லாம் போய் நல்ல பளபளப்பாக இருக்குது. இப்போ இது உள்பக்கம் இருக்கிற கருப்பை எடுக்கிறதுக்கு அந்த தண்ணியை உள்ளே ஊற்றுறேன். எல்லா இடத்துலையும் திருப்பி திருப்பி கோட்டாகிற மாதிரி இதை செய்யணும். இது ரொம்ப ஸ்ட்ரபனாக இருக்குது இந்த கரைங்கிறதுனால நான் இதை ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைக்கிறேன். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் கழித்து நல்லா சுற்றி சுழட்டி அது இந்த தண்ணி மேலே படுற மாதிரி செஞ்சேன். இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் அந்த கருப்பு போய் நல்ல பளபளப்பாக இருக்குது. இந்த கைப்பிடி இடுக்குகளில் கொஞ்சம் கருப்பாக இருக்குது, அதை லேசாக ஸ்க்ரப்பர் போட்டு அந்த தண்ணியை தொட்டு தேய்ச்சா இன்னும் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அடுத்து இந்த மூடியையும் அதே மாதிரியே செய்கிறேன். இதுக்கு ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டியதே இல்லை, லேசாக தேய்ச்சி விட்டாலே போகிறோம். நீங்கள் வாரம் ரெகுலராக தேய்க்கும்போது இப்படியே அதை அந்த தண்ணி கோட் பண்ணாலே போதும், நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இந்த வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்ச நாள் தேய்க்காமல் இதை காமிச்சிருக்கேன், அதனால் இப்படி இருக்குது. ரெகுலராக நம்ம இந்த தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணும்போது நல்லாவே பளிச்சுன்னு ஆகிடுது. லெமன் சால்ட் கலந்த அந்த லிக்விடை ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கிட்டு திரும்பியும் நம்ம இன்னொரு வாட்டி பூஜை பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ரபனாக இருக்கிற கரைகளுக்கு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அதில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லேசாக தேய்ச்சி அலம்பிட்டிங்கனாலே போகிறோம், நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இது எல்லாத்தையும் நல்ல தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இத்தனை பாத்திரத்தை நான் 10 நிமிஷத்துலேயே அதிக சிரமம் இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.